ஒரு கோயிலோட முழு டிசைனுமே ஒரு சீக்ரெட் கோட், ஒரு ரகசிய குறியீடா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு தூணும் ஒரே ஒரு நம்பர வச்சு கட்டப்பட்டிருந்தா, வாங்க இன்னைக்கு நாம விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில்ல ஒளிஞ்சிருக்கிற அப்படி ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நாம பார்க்க போற கோயில் வெறும் கல், சிமெண்ட்ல கட்டின ஒரு கட்டிடம் இல்ல. அதுவே ஒரு பெரிய புதிர். ஆழமான அர்த்தங்கள் நிறைஞ்ச ஒரு மர்மம்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க அந்த மர்மத்துக்குள்ள இப்ப நாம பயணிக்கலாம். அந்த மர்மமான எண் 5. ஆமாங்க, நம்பர் 5. இந்த ஒரு நம்பர் தான் இந்த கோயிலோட ஆன்மாவே. கோபுரத்துல ஆரம்பிச்சு கொடிமரம் வரைக்கும், ஏன் சாமிய கும்பிடுறவங்க வரைக்கும் எல்லாமே 5ங்கிற கணக்குல தான் இருக்கு. ஆனா ஏன் 5? அந்த எண்ணுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்? ஓகே, அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில தேட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கோயிலோட கட்டமைப்புல தான் அந்த மொத்த ரகசியமுமே அடங்கியிருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, சும்மா இந்த லிஸ்ட பாருங்க. கோபுரங்கள் 5, பிரகாரங்கள் 5, நந்திகள் 5, கொடிமரங்கள் கூட 5 தான். அடேங்கப்பா, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. எல்லாமே 5, எல்லாமே. இது வெறும் டிசைனுக்காக பண்ணதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. சிவபெருமானோட அந்த சக்தி வாய்ந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா, நம்ம சிவாயா, அதோட நேரடியான பிரதிபலிப்பு தான் இது. சொல்லப்போனா இந்த கோயில் முழுக்க அந்த 5 எழுத்து மந்திரத்தோட சக்தி தான் நிரம்பி இருக்கு. சரி, இந்த 5ங்கிற தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதோட பேர்லயே அந்த பழமை அப்படியே ஒளிஞ்சிருக்கு. விருத்தாச்சலம், இந்த பேரை நம்ம பிரிச்சு பாப்போமா? விருத்தம்னா பழமை, அசலம்னா மலை. ரொம்ப சிம்பிளா சொன்னா பழமலை. இந்த பேரே இந்த இடத்தோட தொன்மைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அந்த பழமையான மலையின் அதிபதி தான் இங்க இருக்கிற இறைவன் விருத்தகிரீஸ்வரர். அவரைத்தான் ரொம்ப அன்போட பழமலைநாதர் அப்படின்னும் மக்கள் கூப்பிடுறாங்க. பேருக்கும் அந்த தெய்வத்துக்கும் எவ்வளவு அழகான ஒரு பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோயிலோட ஆன்மீக முக்கியத்துவம் ஒன்னும் சாதாரணமானது இல்லைங்க. இத விருத்த காசி, அதாவது பழைய காசின்னு சொல்றாங்க. ஏன்னா காசிக்கு போனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் இங்க மணிமுத்தார்ல நீராடி பழமலைநாதர் கும்பிட்டா கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் காசியை விட வீசம் பெரிது விருத்த காசி அப்படின்னு ஒரு பழமொழியே உருவாச்சு. இப்போ இந்த கோயிலோட வரலாற்றை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வர்ற ஒரு பிரபலமான புராண கதைக்குள்ள போகலாம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்ம மொழியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வரலாறு. இந்த கதை சுந்தரர் பத்னது. அவருக்கு சிவபெருமான் 12,000 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறாரு. ஆனா திருவாரூருக்கு போற வழியில திருடங்க பயம். அதனால சுந்தரர் என்ன பண்றாருன்னா, அந்த காசுகளை இங்க இருக்கிற மணிமுத்தார்ல போட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் திருவாரூர்ல இருக்கிற குளத்துல இருந்து அதே காசுகளை அற்புதமா திரும்ப எடுக்கறாரு. ஆனா சுந்தரருக்கு ஒரு சின்ன சந்தேகம், தங்கத்தோட தரம் கம்மியா இருக்குமோன்னு. அப்போ விநாயகரே நேர்ல வந்து அந்த தங்கத்தை உரைச்சு பார்த்து கொஞ்சம் கூட மாற்று குறையலன்னு சர்டிபிகேட் கொடுத்தாராம். அதனாலதான் இங்க இருக்கிற விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர்னே பேர் வந்துச்சு. நாம இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்வோம் இல்லையா, ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேடுற மாதிரின்னு. அந்த பழமொழி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? ஆமாங்க, சுந்தரரோட இந்த கதையிலிருந்து தான் அது உருவாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு புராண கதை எப்படி இன்னிக்கும் நம்ம பேச்சுல, நம்ம மொழியில உயிரோட வாழுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இப்போ இந்த கோயில தென்னிந்தியாவோட பிரம்மாண்டமான வரலாற்று கால வரிசையில வச்சு பார்க்கலாம். இது வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய பேரரசோட சின்னம். இந்த கோயில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இது ஒரு மிகப்பெரிய கௌரவம். நாயன்மார்கள்னு சொல்லப்படுற பெரிய சிவனடியார்கள் பாடின ஆயிரக்கணக்கான பாடல்கள்ல வெறும் 274 சிவன் கோயில்களுக்கு தான் இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அதுல இந்த கோயிலும் ஒண்ணு. இதுவே சைவ சமயத்துல இந்த கோயிலுக்கு எவ்ளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நமக்கு சொல்லுது. இந்த டைம்லைன் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது. பாருங்க, முதல்ல நாயன்மார்கள் அவங்களோட பாடல்களால இந்த கோயிலுக்கு ஒரு ஆன்மீக அந்தஸ்தை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சோழராணி செம்பியன் மாதேவி இத ஒரு கருங்கல் கோயிலா மாத்துறாங்க. அதுக்கு பிறகு ராஜராஜ சோழன் மாதிரி மாபெரும் மன்னர்கள் இத இன்னும் பிரம்மாண்டமாக்குறாங்க. பாடல்கள் ஆரம்பிச்சு கல்வெட்டுகள் வரைக்கும் இந்த கோயிலோட வளர்ச்சி ஒரு பெரிய வரலாற்று பயணமாவே இருந்திருக்கு. சரி, இந்த பழமையான கோயில் இன்னைக்கும் எப்படி ஒரு நம்பிக்கைக்கும் சமுதாயத்துக்கும் துடிப்பான மையமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோயில் வெறும் ஒரு வரலாற்று சின்னம் மட்டும் இல்லைங்க, இது இன்னைக்கும் ரொம்ப உயிர்ப்போட இருக்கு. குறிப்பா மாசி மகம் திருவிழா சமயத்துல கொடியேற்றம், வீதியுலா, தேரோட்டம்னு ஊரே களை கட்டும்.
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம், நாதஸ்வரம் கச்சேரின்னு ஒரு பெரிய கொண்டாட்டமே நடக்கும். சொல்லப்போனா இது இன்னைக்கும் ஒரு முக்கியமான கலாச்சார மையமா இருக்கு. இந்த கோயிலோட கதை கற்களிலும் பாடல்களிலும் தங்கத்திலும் கூட பொறிக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. உங்களை சுற்றி இருக்கிற வரலாற்று சின்னங்கள்ல இது மாதிரி இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனை கதைகள் காத்திருக்கோ? ஒரு புது ஆர்வத்தோட ஒரு ஆச்சரியத்தோட உங்க சுற்றுப்புறத்தை இனிமே பாருங்க.